இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையே இருக்கக்கூடிய தீவுகளில் மிகவும் முக்கியமான ஒரு தீவு தான் கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவிற்கு வாலித்தீவு எனப்படும் மற்றும் ஒரு பெயரும் இருக்கிறது. ராமேஸ்வரத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கச்சத்தீவு ஒரு காலகட்டத்தில் இந்தியாவிற்கு சொந்தமான ஒரு தீவாக இருந்தது. 1974ஆம் ஆண்டுக்கு முன்பு இந்த தீவு முழுக்க முழுக்க இந்தியாவின் கட்டுப்பாட்டு கீழ் இருந்தது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்ட சில அரசியல் காரணங்களால் அதாவது அன்றைய காங்கிரஸ் அரசு இந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தது. நம்முடைய தமிழர்களுக்கு நிலம் சார்ந்து ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருந்தன. அதில் புதிதாக சேர்ந்த ஒரு பிரச்சனை தான் கச்சத்தீவு பிரச்சனை. கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்த காரணத்தினால நம்முடைய தமிழக மீனவர்கள் மிக பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்டாங்க. நம்முடைய கண்முன்னே தான் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்துல இலங்கை வாழ் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த கச்சத்தீவின் வரலாறு என்ன? கச்சத்தீவு என்பது யாருக்கு சொந்தம்? இந்தியாவிற்கா இல்லை இலங்கைக்கா? இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 285 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு மிக சிறிய தீவு தான் இந்த கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவுல எந்த ஒரு மக்களுமே வாழ்ந்து வரல. இது ஒரு மனிதர்கள் வாழாத ஒரு தீவாகத்தான் இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் மிக பெரும் சர்ச்சைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கச்சத்தீவானது ஒரு காலகட்டத்தில் நம்முடைய தமிழர்கள் கட்டுப்பாட்டு கீழே இருந்த ஒரு தீவாக இருந்தது. கிபி 17ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தின் பெரும்பான்மையான பகுதிகள் நாயக்கர் மன்னர்களுக்கு கீழ் இருந்தது. அன்றைய காலகட்டத்துல நாயக்க மன்னர்களுக்கு எதிராக தென் தமிழகத்தில் ஒரு சீமை என்பது உருவானது. அந்த சீமை சேது சீமை என்று சொல்லுவாங்க, அல்லது மறவர் சீமை என்று சொல்லுவாங்க. இந்த சேது சீமை உருவான காலகட்டத்துல சேது சீமைக்கு கீழே 7 தீவுகளும் 69 கடற்கரை கிராமங்களுமே இருந்தன. அந்த 7 தீவுகள்ல இந்த கச்சத்தீவும் ஒரு தீவாக இருந்தது. கிபி 1622 இருந்து 1635 வரைக்கும் இந்த சேது சீமைய கூத்தன் சேதுபதி எனப்படும் ஒரு மன்னர் ஆட்சி பண்ணி வந்தாரு. அவருடைய காலகட்டத்துல ஒரு செப்பேடு என்பது வெளியிடப்பட்டது. அந்த செப்பேட்டுல ராமநாதபுரத்தில் இருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தலைமன்னார் பகுதி வரை முழுக்க முழுக்க சேதுபதி மன்னருக்கு தான் சொந்தம் என கூறி இலங்கையில் உள்ள தலைமன்னார் பகுதி வரை சேதுபதி மன்னர்கள் ஆட்சி பண்ணி வந்திருக்காங்க. இதை நம்மால் அந்த செப்பேடு மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இப்படி சேதுபதி மன்னர்களுக்கு கீழே இந்த கச்சத்தீவும் இலங்கையினுடைய சிறு பகுதிகளும் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. இதன் பிறகு தமிழ்நாட்டுல மிக பெரும் ஆட்சி மாற்றங்கள் நடந்தன. ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவி தமிழ்நாட்டில் இருந்த பெரும்பான்மையான பகுதிகளை கைப்பற்றினாங்க. கிபி 1803ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கைப்பற்றி தமிழ்நாட்டில் இருந்த அனைத்து பாளையக்காரர்கள் மற்றும் சிற்றரசர்கள் என அனைவரும் வீழ்த்திட்டாங்க. இதன் பிறகு இங்கு இருந்த பாளையக்காரர்களை ஒழித்துவிட்டு ஜமீன்தார் முறையை கொண்டு வந்தாங்க. அன்றைய காலகட்டத்துல சேது சீமையுமே இந்த ஜமீன்தார் முறைக்கு வந்தது. இந்த ஜமீன்தார் முறை உருவான பிறகு 1803 இருந்து 1812 வரைக்கும் சேது சீமைய மங்களேஸ்வரி நாச்சியார் எனப்படும் ஒரு பெண் ஆட்சி பண்ணாங்க. அன்றைய காலகட்டத்துல விக்டோரியா மகாராணி ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த கச்சத்தீவு என்பது சேது சீமைக்கு கீழே தான் வரும், அந்த தீவை இவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்க பிரகடனத்தை வெளியிட்டாங்க. இப்படி ஆங்கிலேயர்கள் இந்தியா மற்றும் இலங்கை பகுதியை ஆட்சி பண்ண காலகட்டத்திலும் கூட இந்த கச்சத்தீவு என்பது இந்தியாவிற்கு சொந்தமான ஒரு தீவாகத்தான் இருந்தது. இதை நம்ம சொல்ல கிடையாது, இது இலங்கைக்காரங்களே இன்றைய காலகட்டத்தில் ஒத்துக்கொண்டாங்க. 1836 இருந்து 1840 வரைக்கும் இலங்கையில் அமைச்சராக இருந்த பிபி பியரிஸ் என்பவர் இதை ஒத்துக்கொண்டார். இந்த பிபி பியரிஸ் என்பவர் அன்றைய காலகட்டத்தில் நில அளவியல் துறையிலுமே இருந்தாரு. இது மட்டும் இல்லாம 1899ஆம் ஆண்டு ஏஜே ஸ்டூவர்ட் எழுதிய சென்னை ராஜதானியில் உள்ள திருநெல்வேலி மாவட்ட மேன்ல எனப்படும் ஒரு நூல்ல இந்த கச்சத்தீவு என்பது ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்குரிய ஒரு தீவாகத்தான் இருந்தது என குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாம ராமேஸ்வரத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவுல இந்த கச்சத்தீவு இருப்பதாகவும் இந்த கச்சத்தீவினுடைய பரப்பளவு 255.20 ஏக்கர் எனவும் அந்த நூல்ல அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்படி ஆங்கிலேயரின் குறிப்புகள் மற்றும் சேதுபதி மன்னர் குறிப்புகள் என அனைத்திலுமே இந்த கச்சத்தீவு என்பது முழுக்க முழுக்க நம்முடைய தமிழர்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த ஒரு தீவாகத்தான் இருந்து வந்தது. அடுத்ததாக இந்த கச்சத்தீவுல ஒரு அந்தோனியர் ஆலயம் என்பதும் இருக்கும். இந்த அந்தோனியர் ஆலயத்தை யார் கட்டியது அப்படின்னா, அதை ஒரு தமிழர் தான் கட்டினாரு. 1905ஆம் ஆண்டு ராமேஸ்வரத்தை சேர்ந்த சீனி கருப்பன் எனப்படுவர் தான் இந்த கச்சத்தீவுல ஒரு ஆலயத்தை கட்டுறாரு. இந்த ஆலயத்தை கட்டியதுக்கு பிறகு தமிழர்கள் அங்க அனுமதியே இல்லாம போலாம். ஆனால் இலங்கை இருக்கவங்க அந்த தீவுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு இலங்கை அரசின் அனுமதி என்பது தேவைப்பட்டது. இப்படி அந்த தீவுல ஒரு ஆலயத்தை கட்டியது யாருன்னா அது நம்முடைய தமிழர்கள் தான். இப்படி நம்முடைய தமிழர்களுக்கு கீழ் இந்தியாவிற்கு சொந்தமாக இருந்த கச்சத்தீவு என்பது எப்படி எதனால் இலங்கை கொடுக்கப்பட்டதுன்னா அதற்கு பின்பு ஒரு சில அரசியல் காரணங்கள் இருக்கிறது. அதை பற்றி இப்ப பார்க்கலாம். இலங்கையோட பிரதமராக இருந்த பண்டாரா நாயக்காவினுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவியான
சிறிமாவோ பண்டாரநாயகா நாட்டின் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். அவர் பிரதமராக பதவியேற்ற பிறகு அவருக்கு அன்றைய காலகட்டத்தில் பல அரசியல் சார்ந்த நெருக்கடிகளுமே இருந்தன. இது மட்டும் இல்லாம இலங்கை அரசும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே கச்சத்தீவு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு பல கோரிக்கைகளை முன் வச்சு கொண்டிருந்தாங்க. அந்த சமயத்துல இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, கச்சத்தீவை எப்படியாச்சும் நம்ம இலங்கைக்கு சொந்தமாக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அரசியல ஒரு நல்ல பேர் ஏற்படும், அதன் மூலமாக நம்முடைய பதவியை நம்மால் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என அவங்க நம்புனாங்க. இது மட்டும் இல்லாம இந்த பண்டாரநாயக்க குடும்பத்திற்கும் நேருவின் குடும்பத்திற்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே நல்ல ஒரு உறவும் இருந்தது. இது மட்டும் இல்லாம அன்றைய காலகட்டத்துல இந்தியாவின் பிரதமராக இந்திரா காந்தி இருந்தார். இலங்கையில இந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழல் இருக்க அந்த காலகட்டத்துல இந்தியாவிற்கு உலக நாடுகள் மத்தியில மிக பெரும் நெருக்கடிகளுமே இருந்தன. ஏன் அப்படின்னா 1974 மே மாதம் 18ஆம் தேதி அன்று நம்முடைய இந்திய அரசு ராஜஸ்தான் பாலைவனத்துல பொக்ரான் அணுகுண்டு சோதனை பண்ணாங்க. இந்த ஒரு சோதனையின் காரணமாக உலக நாடுகள் மத்தியிலிருந்து மிக பெரும் எதிர்ப்பு குரல் கிளம்பியது. இந்தியா மீதான பொருளாதார தடைகளுமே அதிகரித்தது. அந்த சமயத்துல இந்திரா காந்தி அம்மையார் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நம்முடைய அண்டை நாடுகளிடம் நட்புரை வளர்த்து கொண்டோம் அப்படின்னா அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கைக்கு கச்சத்தீவை கொடுக்கலாம் அப்படின்ட்டு முன் வர்றாங்க. இந்தியாவை சுற்றி பல நாடுகள் இருக்கும் பொழுது ஏன் இந்திரா காந்தி அம்மையார் இலங்கை கூட நட்புறவு இருக்குன்னு நினைச்சாங்க அப்படின்னா, அன்றைய காலகட்டத்துல இலங்கை என்பது உலகின் மிகவும் முக்கியமான ஒரு வணிக பாதையாக இருந்தது. இது மட்டுமல்லாம அன்றைய காலகட்டத்துல ஐநா சபையின் தற்காலிக உறுப்பினர்களுடைய தலைமை பதவியில இலங்கை தான் இருந்தாங்க. இலங்கையை நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஐநா சபையில இந்தியாவிற்கு ஒரு மிக பெரும் ஆதரவு கிடைக்குன்ற நம்பிக்கையில கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்க முன் வந்தாங்க. இப்போ இந்த இடத்துல அனைவரும் நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, பரவாயில்ல ஒரு நல்ல காரியத்துக்காகத்தானே கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தாங்க, இதுல என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு நினைக்கலாம். கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனால் பாத்திரம் அருந்து பிச்சை போடணுங்கிற ஒரு பழமொழி இருக்குது, அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த கச்சத்தீவை கொடுப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து வங்கதேசம் எனப்படும் ஒரு தனி நாடை இந்திரா காந்தி அம்மையார் உருவாக்கி இருப்பாங்க. அன்றைய காலகட்டத்துல இந்திய ராணுவம் வங்கதேசத்துக்குள்ள புகுந்து அங்க இருந்த பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக சண்டை போட்டுதான் வங்கதேசத்தை மீட்டெடுத்தாங்க. அந்த சமயத்துல பாகிஸ்தானில் இருந்து ஒட்டுமொத்த ராணுவமும் வங்கதேசத்துக்கு வந்தது. ஆனால் அவங்களால நேரடியாக பாகிஸ்தானில் இருந்து வங்கதேசத்துக்கு வர முடியாது. ஏன் அப்படின்னா குறுக்க இந்தியா இருந்தது. இந்தியா பாகிஸ்தானுக்கு அனுமதி கொடுக்காத காரணத்தினால பாகிஸ்தான் இந்தியாவை சுற்றி கொண்டுதான் வங்கதேசத்துக்கு வரணும். அன்றைய காலகட்டத்துல பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் வங்கதேசத்துக்கு வரணும் அப்படின்னா இந்தியாவை சுற்றி கொண்டு இலங்கை வழியாகத்தான் அவங்க வங்கதேசத்துக்கு வரணும். அந்த சமயத்துல எரிபொருள் நிரப்புவதற்கு அனுமதி கொடுத்தது யாரு அப்படின்னா இலங்கை தான். பாகிஸ்தான் ராணுவத்திற்கு 1971ஆம் ஆண்டு நடந்த போர்ல ஆதரவு கொடுத்தது யாரு அப்படின்னா அது இலங்கை தான். இப்படி அன்றைய காலகட்டத்துல வெளிப்படையாவே இலங்கை இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டாங்க. இப்படி அனைத்தும் தெரிந்தும் கூட அன்றைய காலகட்டத்துல இந்திரா காந்தி அம்மையார் கச்சத்தீவை தூக்கி இலங்கைக்கு கொடுத்தாங்க. அதன் விளைவு இன்றைய காலகட்டத்துல இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக இலங்கை இன்றுமே பல செயல்களை செய்து வர்றாங்க. இது மட்டும் இல்லாம நம்முடைய தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னுட்டு தினந்தோறும் கைது பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த கச்சத்தீவு என்பது எந்த ஒரு காலகட்டத்திலுமே இலங்கைக்கு சொந்தமான ஒரு பகுதியாக இருந்தது கிடையாது. அதற்கான ஆதரவும் கிடையாது. ஒரு காலகட்டத்துல பாதி இலங்கையே நம்முடைய தமிழ்நாட்டுக்கு சொந்தமான ஒரு பகுதியாகத்தான் இருந்தது. இது வரலாற்று உண்மையும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான பல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.